இந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் எடுத்த நான் தான் அந்த வீடியோவில். நான் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். இந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் எடுத்த நான் தான் அந்த வீடியோவில். சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டோம். சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதி ஐயா விசாரணை நடந்துட்டுருக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ளே கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பில் இருக்கிறவங்கள நண்பர் விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நாவு பூசாமல், இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனால் நான் என்னையே அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் இப்படி பேசுகிறது ரொம்ப மன உளைச்சல் இருக்குது. இந்த 2 நாளாக அவன் மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரித்து பார்த்துங்க, கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன். நாங்கள் கோர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட்டு டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னையை பற்றி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். ஏன்னா அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டு நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேணும். முன்னாடி இப்போ நவீன் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. அதனால் அவருக்கு இந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும்.